வணக்கம் நண்பர்களே, விவேகம் பிளேஸிலிருந்து டாக்டர் ஆனந்தராஜ். இன்றைய காணொளியில் இஸ்லாமிய கம்பர் என்று அழைக்கப்படக்கூடிய உமர் புலவர் என்பவரை பற்றி பார்ப்போம். கடந்த காணொளியில் கம்பரை பற்றி அறிந்தோம். கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கக்கூடிய ஹச்ஏ கிருஷ்ணபிள்ளை பற்றி அறிந்தோம். இவர் இஸ்லாமிய கம்பர், அடிக்கடி போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய வினாக்களாகும். இவர் நபிகள் நாயகத்தின் வரலாற்றை, அதாவது நபிகள் நாயகம் பிறந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இடம்பெயர்ந்த வரை நடைபெற்ற நிகழ்வுகளை அடிப்பிரலாமல் தமிழ் இலக்கிய மரபுக்கு ஏற்றவாறு சீரா புராணம் என்ற காப்பியத்தை எழுதியவர் உமர் புலவர். இவர் தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரத்தில் டிசம்பர் 4, 1642 பிறந்தார். இவரது தந்தை பெயர் சையது முகமது அலியார். இவர் எட்டயபுரம் மன்னன் வெங்கடேஸ்வர எட்டப்ப பூபதியின் அவை புலவராக விளங்கிய கடிகமுத்து புலவரிடம் தமிழ் பயின்று புலமை பெற்றார். மேலும் இஸ்லாமிய மார்க்க மேதையும் அரபிக் கவிஞருமான சதக்துல்லா அப்பா அவர்களிடமும் அவரது மாணவரான முகமது தீப்தி அவர்களிடமும் இஸ்லாமிய கல்வியை பெற்றார். உமர் புலவரின் புலமையை சிறப்பை கேள்விப்பட்ட வள்ளல் சீதா காதி, அதாவது சையது அப்துல் காதர் என்பவர் உமர் புலவரை தம்மூருக்கு வரும்படி அழைத்து நபிகள் நாயகம் வாழ்க்கை வரலாற்றை தமிழ் காப்பியமாக எழுதி தருமாறு கேட்டுக்கொண்டார். அதனை ஏற்று உமர் புலவர் கீழக்கரையில் தங்கி காப்பியம் இயற்றும் முயற்சியில் ஈடுபட்டார். நூல் முற்றிலும் முடிவடையும் முன்னரே சீதாக்காதி அவர்கள் இறந்துவிட்டார்கள். பின் அபுல் காசிம் என்ற வள்ளலின் உதவியால் சீரா புராணத்தை 3 காண்டங்களாகவும் 92 படலங்களாகவும் 5027 பாடல்களாகவும் எழுதி முடித்தார். அதாவது சீரா புராணத்தை 3 காண்டம் 92 படலம் 5027 பாடல்களாக எழுதி முடித்தார். மேலும் 80 பாக்களால் ஆகிய முதுமொழி மாலை, சீதாக்காதி நொண்டி நாடகம் என்ற நூலையும் எழுதியிருக்கிறார். உமர் புலவர் அவர்கள் 28/7/1703 எட்டயபுரத்தில் மறைந்தார். இவருடைய நினைவு சின்னம் இன்றும் எட்டயபுரத்தில் ஒரு பள்ளிவாசலில் அமைந்துள்ளது. நன்றி நண்பர்களே. வரும் காணொளியில் நவீன கம்பர் என்று அழைக்கப்படக்கூடியவரை பற்றி பார்ப்போம்.